செய்திகள். ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வில் விபத்து. யாழில் உண்மையை ஒத்துக்கொண்ட ரணில், வெளியான தகவல். மர்மமான முறையில் உயிரிழந்த 2 இளைஞர்கள். டெலிகாம் தொலைபேசி இணைப்புகளை திருடிய 7 பேர் கைது. மன்னாரில் வாள்பட்டு தாக்குதல், ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை. அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கடுமையான விதிகள், அதிர்ச்சியில் மக்கள். ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வில் இடம்பெற்ற விபத்தினால் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தீவிரமாக செயல்பட்டுள்ளனர். கிளிநொச்சி வைத்தியசாலை கட்டடம் திறப்பதற்காக இன்று ஜனாதிபதி கிளிநொச்சிக்கு விஜயம் செய்துள்ளார். இந்த நிலையில் காலை 8:30 மணியளவில் குறித்த விபத்து வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்றதுடன் இதனால் குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வேக கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் வீதியோரத்தில் வைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காணி பிரச்சினை வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது. அரச காணிகளில் குடியேற்றப்பட்ட மக்களை தவிர யுத்தத்தினால் காணிகளை இழந்தவர்கள் ஏராளம். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்ட மக்களுக்கான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தின் 15 பிரதேச செயலக பிரிவுகளையும் உள்ளடக்கிய 1286 இலவச பத்திரங்கள் மக்களிடம் வழங்கி வைக்கப்பட்டன. காணி உறுதி பத்திரங்களை ஜனாதிபதி அடையாளமாக சிலருக்கு வழங்கி வைத்தார். உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு 13,858 இலவச காணி உறுதி பத்திரங்கள் எதிர்காலத்தில் வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் உரையாற்றுகையில், கடந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட வடமாகாண வீட்டு திட்டம் அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இந்த இலவச காணி உரிமை திட்டம் அதன் ஒரு படியாகும். உரிமைய வேலை திட்டம் நாட்டிலேயே மிகப்பெரிய தனியார் மயமாக்கல் வேலை திட்டம். நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்த வேலை திட்டத்தை நாடளாவிய ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதே எமது நோக்கமாகும். அனைத்து மக்களும் அவர்கள் வாழும் மண்ணில் முழு உரிமையுள்ள காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். இந்த பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டது போன்று இந்த பணி எதிர்காலத்திலும் முன்னெடுக்கப்படும். காணி ஆணையாளர் திணைக்களத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறையால் பணிகள் சற்று தாமதமாகி வருகின்றன. அது பற்றி கலந்துரையாடிய பிறகு காணி ஆணையாளர் நாயக திணைக்களத்திற்கு 100 புதிய பணியாளர்களையும் நில அளவை திணைக்களத்திற்கு 150 பேரையும் நியமனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தை மிகவும் திறமையான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும். காணி பிரச்சினை வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது. அரசு காணிகளில் குடியேற்றப்பட்ட மக்களை தவிர யுத்தத்தினால் காணிகளை இழந்தவர்கள் ஏராளம். தீர்க்கப்பட வேண்டிய 2 பிரச்சினைகள் உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது என்னுடன் இது பற்றி கலந்துரையாடியுள்ளனர். அதற்கமைவாக பாதுகாப்பு தரப்பினருடன் கலந்துரையாடி பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள காணிகளில் காணி விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த அனைத்து காணிகளும் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் வனவள பாதுகாப்புத்துறை கையேற்ற காணிகள் குறித்தும் பிரச்சினை உள்ளது. இந்த பிரச்சினை வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, தென் மாகாணத்திலும் இந்த பிரச்சினை உள்ளது. எனவே 1985 வரைபடத்தின்படி காடுகளாக உள்ள பகுதிகளை காடுகளாக பேணவும், மீதமுள்ள காணிகளை காடு அல்லாத பகுதிகளாக கருதவும் கொள்கை ரீதியான முடிவு எடுத்துள்ளோம். தற்போது அது தொடர்பில் ஆலோசித்து வருவதோடு குறிப்பிட்ட காணிகளை வழங்குமாறும் தெரிவித்துள்ளோம். தொல்பொருளியல் திணைக்களத்தின் கீழும் அதிக அளவிலான காணிகள் உள்ளன. தொல்பொருளியல் நடவடிக்கைகளுக்கு தேவையான காணிகளை தவிர்த்து ஏனைய காணிகளை மீள ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் இந்த காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தின் உயர் பாதுகாப்பு வலயம் பாரிய அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. விசேட ஆய்வுகளின் பின்னர் மேலும் விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை விடுவிக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. அத்துடன் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மத வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான காணியின் ஒரு பகுதி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க நாட்டின் அனைத்து மக்களினதும் காணி உரிமையை உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்க
நிச்சயமாக எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் கடந்த 2 வருடங்களாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இம்மாகாண மக்களுக்கு தேவையான வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை ஒதுக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த ஆண்டு முதல் மீண்டும் அது ஆரம்பிக்கப்படும் என்பதை கூற விரும்புகின்றேன். இந்த இலவச பத்திரங்களை வழங்குவதும் அந்த திட்டத்தின் ஒரு பகுதி என்றுதான் கூற வேண்டும். இலவச பத்திரங்களை வழங்குவது இந்த நாட்டில் மிகப்பெரிய தனியார் மயமாக்கல் திட்டம் என்று கூறலாம். ஜப்பான், கொரியாவை தவிர வேறு எந்த நாடும் அந்த வகையில் மக்களுக்கு காணி உரிமை வழங்கவில்லை. ஆனால் ஜப்பானும் கொரியாவும் மக்களுக்கு இலவசமாக காணி உரிமையை வழங்கவில்லை. குறைந்த விலையில் வாங்குவதற்கான வாய்ப்பை மட்டுமே தருகின்றது. ஆனால் நமது நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமையை வழங்குவதற்காக செயற்பட்டு வருகின்றோம். பரிந்துறையிலிருந்து தேவேந்திரமுனி வரையிலும், மட்டக்களப்பிலிருந்து நீர்கொழும்பு வரையிலும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இலங்கை மக்கள் தங்கள் இனம் அல்லது மதம் எதுவாக இருந்தாலும் பாரம்பரியமாக காணி உரிமையை மதிக்கின்றனர். இன்று நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். அந்த நிலத்தை பாதுகாத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பது உங்கள் பொறுப்பு என்பதை நினைவூட்ட விரும்புகின்றேன் என்றார். தொம்பி மல்வான மாயிபல பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த 2 சடலங்கள் வயல் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 29 வயதுடைய ரம்புடு நாவதென்னவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொம்பி மல்வான மாயிபல பிரதேசத்தில் வயல்வெளியில் 2 சடலங்கள் மிதப்பதாக 119 மற்றும் 118 அவசர அழைப்பு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் இருவரும் கடந்த 22ஆம் தேதி தாம் தங்கியிருந்த விடுதியிலிருந்து வெளியேறி மீண்டும் திரும்பாததால் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். வெண்ணப்புவ பகுதியில் நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை திருடி அதனை பழைய இரும்பு கடையொன்றில் விற்பனை செய்துள்ளனர் என்னும் குற்றச்சாட்டின் கீழ் டெலிகாம் நிறுவனத்தில் பணியாற்றும் 7 தொழில்நுட்ப பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான வயர்களை சந்தேக நபர்கள் இவ்வாறு திருடி விற்பனை செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர். வெண்ணப்புவ துணுவில பகுதியிலிருந்து இருமெட்டியான சந்தி வரையிலான 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடி ஊடாக புதைக்கப்பட்டிருந்த தொலைபேசி இணைப்புகள் இவ்வாறு வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கடிநேரிய, மாரவில, தொடுவாவ, கொஸ்வத்த, ஆனமடுவ மற்றும் கொபேக்கின் பகுதிகளை சேர்ந்த 38, 43, 37, 35, 51, 41 மற்றும் 56 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். வெண்ணப்புவ பிரதேசத்தில் டெலிகாம் நிறுவனம் ஏலம் விடுவதற்காக போடப்பட்டிருந்த நிலத்தடி தொலைபேசி இணைப்புகளை சிலர் வெட்டி அகற்றியமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருகன் கோவிலடி 7ஆம் வட்டார பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலத்த காயங்களுடன் யாழ்ப்பாண மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவமானது கடந்த 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. வாழ்வெட்டு சம்பவத்தில் காயமடைந்த அதே ஊரைச் சேர்ந்த 38 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகிறது. வாழ்வெட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் அதே ஊரைச் சேர்ந்த 38 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடந்த 23ஆம் தேதி பேசாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்தனர். மேலும் அன்றைய தினம் வாள், கத்தி, இரும்பு கம்பிகளுடன் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்ததாகவும் வந்தவர்கள் கடும் போதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் இவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி மக்கள் வாழ்வெட்டு நபர்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிலும் பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித இலக்கத்திற்கு அறிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சீரற்ற காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு
செய்கிறது. அதனால் வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தலின் பிரகாரம் செயற்படுவது அனைவரது கடமையாகும். அதனால் சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெற வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவித்தல்களுக்கு கவனம் செலுத்துமாறு நாங்கள் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. ஆனால் மரங்கள் முறிந்து விழுவது தொடர்பாக இதுவரை கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. மேலும் மரங்கள் விழுவது தொடர்பான எவ்வித எச்சரிக்கையும் விடுப்பதற்கென ஒரு நிறுவனம் நமது நாட்டில் செயற்படுவதில்லை. எனவே இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கும் பொறுப்பை கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அந்த துறையை முன்னேற்ற வேண்டும். துறைசார் நிபுணர்களை இதற்கு இணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தேசிய கொள்கை அமைக்க வேண்டும். இது தொடர்பாக உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. அதே நேரம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதி இல்லாமல் கட்டுமானங்களை அமைப்பதற்கு அனுமதிப்பதாகும். சட்டவிரோத கட்டடங்களை நிறுத்துவதற்கு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்டிருக்கும் தாமதத்தை மறைக்க வேண்டாம் என அந்த நிறுவனங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களான ரத்தினபுரி, மாத்தரை, காலி, கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, அக்குரணை போன்ற பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நிவாரணம், நஷ்டஈடு என செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே நாட்டில் அப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். அதே போன்று கிராம சேவகரோடாக பிரதேச செயலாளரை அறிவுறுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வாதிகார ஆட்சி நடத்தும் கிம் ஜோங் உன் வடகொரியாவில் சில கடுமையான விதிகளை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தன்னாட்டு மக்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என கருதும் கிம் வடகொரியாவின் விவகாரத்திற்கு தடை விதித்துள்ளார். விவாகரத்து என்பது அசாதாரண நடத்தை என அவர் கருதுவதனால் இந்த விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விவாகரத்து செய்தோர் சமூக பிரச்சனையாக கருதப்படுவார்கள் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வடகொரியாவில் உள்ள அதிகாரிகள் யாராவது விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு பதவி உயர்வோ முக்கிய பதவிகளோ கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் விவாகரத்து செய்யும் பொதுமக்களுக்கான தண்டனை குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இளைஞர்களின் தொலைபேசிகளை சோதனையிடுவதற்கு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி கிம் விதித்துள்ள 2வது விதியாகும். வடகொரிய இளைஞர்கள் தென்கொரியாவின் தாக்குதல்களுக்கு ஆளாகியுள்ளார்களா என்பதை அறிவதற்காகவே இந்த சோதனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தென்கொரிய மக்கள் மொழியை பயன்படுத்தும் விதத்தில் வடகொரிய மக்கள் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுவோர் சித்திரவதை முகாம்களில் அடைக்கப்படுவதோடு கடினமான வேலைகளை செய்ய வற்புறுத்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்